Hey guys, welcome again to Kurimurai. So, நம்ம வந்து string concept வந்து learn பண்ணிட்டுருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து split function வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நான் வந்து ஃபைல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் ஆக்சுவலி அது வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிடையாது. பட் நம்ம அது பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால் வெரிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் உண்மையாலே அது வந்து வெரிஃபை பண்ண யூஸ் பண்ணுவோமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஃபைல் நேம் விட்டுருங்க, கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று வச்சுருக்கோம், கான்ஸ்ட் வெல்கம் மெசேஜ் ஹாய் வெல்கம் டு குறிமுறை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெல்கம் மெசேஜ் வந்து லைக் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னா நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்ட் வித் அப்படின்னா நம்ம வந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்குது. கொஷின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் வரும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த பூலியன்லாம் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்று வந்து நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா அது வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்மளுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதில் நான் சொல்கிறேன். பட் இதோட ரிட்டர்ன் டைப் என்னென்னா பூலியன் அப்படின்னு நோக்கு. ஓகே, ஸோ பூலியனா எப்படி ரிட்டர்ன் டைப் சேவ் பண்ணலாம்? பூலியன் ஏ அப்படின்னு போட்டுக்கலாமா? பூலியன்லாம் வராது. எதுவாக இருந்தாலும் லெட்டு கான்ஸ்ட் வார் மூணே மூணு தான். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கான்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோம். கான்ஸ்ட் வந்து எஸ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் ஆப்வியஸாக அதை வந்து நம்ம வந்து லாக் பண்ண போகிறோம். ஸோ இஸ் ஸ்டார்ட்ஸ். ஓகே, இங்கே ஸ்டார்ட் வித்தில் பார்த்திங்க அப்படின்னா சர்ச் ஸ்ட்ரிங், நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பொசிஷன் அப்படின்னு இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ பொசிஷன் இப்போத்துக்கு விட்டுருவோம், ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு போவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் சர்ச் பண்ணுறதுனால ஆப்வியஸாக வந்து லைக் டபுள் கோட்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஹாய் கொடுத்தோன்னா இங்கே இருக்கிற மாதிரி அதே ஹாய் வந்து நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஹெச் வந்து கேப்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நோட் இது வந்து வெரிஃபிகேஷன் ஃபைல். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. அதே வந்து ஹெச்சை வந்து நான் வந்து லோயர் கேஸாக மாற்றுறேன். ஸோ ரெண்டுமே சேம் வேர்டு, பட் இது வந்து ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஆஸ்கி பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஆஸ்கி அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஆஸ்கி டேபிள் ஒன்று இருக்கும், ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஸ்கி டேபிளில் வந்து ஒரு கேரக்டருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், காலேஜ் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். ப்ரோக்ராமிங் வந்து கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணிலாம் ஒர்க் ஆகுது, நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். எல்லாமே 0 and 1. ஸோ எல்லாமே நம்ம டைப் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஒரு 0 and 1 வந்து வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். ஒர்க் ஆகும்போது இந்த கேபிட்டல் ஹெச்சுக்கும் இந்த ஸ்மால் ஹெச்சுக்கும் ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித். சிமிலர்லி நம்மக்கிட்ட வந்து எண்ட்ஸ் வித் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே இந்த காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இவனை வந்து எண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட்ஸ் வித்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எண்ட்ஸ் வித் அப்படின்னு போடுவோம். ஸோ எண்ட்ஸ் வித்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஏஐ மட்டும் போடுறேன். ஸோ இப்போ வந்து ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா யோசிங்க. ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரூ வந்திருக்கு. ஏன்னாக்கா இது எண்ட் ஆகிற இடத்துல வந்து ஏஐ இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஸோ இப்போ நான் வந்து ஏ ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கேரக்டர் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ வரும். எனக்கா லாஸ்ட் வந்து ஆப்வியஸாக வந்து ஐ தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து வேர்டாக செக் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி செக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து சர்ச் ஸ்ட்ரிங்னு என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஒரு கேரக்டரும் இருக்கலாம் இல்லை மல்டிபிள் கேரக்டர்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ ஆப்வியஸாக வந்து இங்கேயும் வந்து ட்ரூ அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் எங்கே ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இருங்க, ஒரு எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட letcode வெப்சைட்டில் போயிடலாம். ஓகே, letcode.in. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி பேஸ் பண்ணி நான் வந்து லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்கம் கௌஷிக் சாட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்னோடய நேம் வந்து வெல்கம் மெசேஜில் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் சைன் அவுட் பண்ணுறேன். சைன் அவுட் பண்ணிட்டு திருப்பி லாகினில் போய்ட்டு வேறு ஒரு யூசர் பேஸ் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்கம் கௌஷிக் letcode அப்படின்னு காட்டுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் இப்போ நான் யாரை பேஸ் பண்ணி லாகின் பண்ணுறோன்னா அவங்களோட நேம் வந்தோம். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பண்ணுவோம் டெஸ்டிங்கில். ஒன்று வந்து ஃபுல்லாக பண்ணுவோம், லைக் வெல்கம் ப்ளஸ் யூசர் நேம், இல்லைனா வெல்கம் மட்டும் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஸோ அது வந்து பார்ஷியல் வெரிஃபிகேஷன். ஸோ ரெண்டு விதமாக வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், ஃபுல் வெரிஃபிகேஷன் அண்ட் பார்ஷியல் வெரிஃபிகேஷன். இப்போ பார்ஷியல் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூசரோட நேமை வந்து நான் வந்து அங்கே பாஸ் பண்ண முடியாது. அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
யூசர் எவனா இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது. அவன் லாகின் பண்ணும்போது வெல்கம் என்ற அந்த மெசேஜ் வந்திருக்கா இல்லைனா செக் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம கெட் டெக்ஸ்ட் பண்ணுவோம் செலினியமில். பிளேரைட்டில் டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அது என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ஹாய் வெல்கம் டு குறிமுறை அப்படின்னு வருது. இப்போ நான் வந்து ஹாய் வெல்கம் மட்டும் இருக்கான்னு நான் பார்க்கணும். டூ குறிமுறை, டூ letcode, டூ சம்திங்லாம் செக் பண்ண அவசியம் கிடையாது. டூ மட்டும் ஹாய் வெல்கம் இல்லை ஹாய் மட்டும் நான் செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் போட்டுப்போம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித்தில் அந்த வெல்கம் இருக்குது அப்படின்னா அவிசா அது வந்து ஒர்க் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் நம்ம வந்து ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் அந்த மாதிரிலாம் வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நான் இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன், லாஸ்ட்லேயும் வந்து ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதோட லென்த்து ஒரு ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து லென்த்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து வெல்கம் மெசேஜ் டாட் லென்த். ஓகே, ஸோ லென்த்ன்றது இங்கே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த லென்த் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி அரேயில் கூட பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 25 அப்படின்னு வருது. ஸோ 25 கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபால்ஸ் வந்திருக்கு. எண்ட்ஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபால்ஸாக வந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸாக வந்து எல்லாமே ட்ரூவாக வந்து இப்போ வந்து எல்லாமே ஃபால்ஸ். ஐ மீன் ப்ரீவியஸாக வந்து இது ஃபால்ஸ் வந்து இது வந்து ட்ரூன்னு வந்து. ஓகே, ஸோ நான் இதே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஹாய்னா அபிசா ஹாய் அப்படின்னு கேப்ஸ்லேயும் ஹெச்சை வந்து போடுறேன். இப்போ ரன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபால்ஸ் வரும். ஓகே, ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே கேரக்டர் தான். அப்போ ஸ்பேஸும் என்னது? ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் வந்து ஸ்பேஸில் ஆயிருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம ஹெச்சில் டைரெக்டாக செக் பண்ணுறோம், அதனால் ஃபெயில் ஆயிருக்கு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஸ்பேஸ் வந்து எனக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டில் வர ஸ்பேஸும் லாஸ்ட்டில் வர ஸ்பேஸும் எனக்கு வேண்டாம், அதை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம வந்து கன்சோல் லாகில் போயிட்டு ஃபஸ்ட்டு வெல்கம் மெசேஜ் அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஸ்பேஸ் தெரியுதா இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கன்சோல் லாகில் போயிட்டு வெல்கம் மெசேஜ் டாட் ட்ரிம் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் மெசேஜில் உங்களுக்கு இங்கே ஒரு கேப் தெரியுது, இங்கேயும் ஒரு கேப் தெரியுது. ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ட்ரிம் பண்ண அப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து வரலை. ஓகேவா? இதில் இது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து வரலை. ஓகே, பட் அப்போ கூட அவுட்புட் ஃபால்ஸில் வந்திருக்கு. ஏன்? எதனால் ஃபால்ஸில் வந்திருக்கு? ஆப்வியஸாக உங்களுக்கே ஆன்சர் தெரியும். தெரியலனா திருப்பி ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு வாட்டி ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஇனிஷியலைஸ் பண்ணுற வரைக்கும் அது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே வந்து வெல்கம் மெசேஜ் டாட் ட்ரிம் பண்ணுறதுனால இங்கே வந்து அந்த வெல்கம் மெசேஜ் வந்து ட்ரிம் ஆகி வருமா கேட்டிங்கன்னா வராது. ஆப்வியஸாக ஆல்ரெடி இருக்கிற அதே 25 கேரக்டர்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ அதனால் ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து வராது. ஓகே, இது ட்ரிம் ஆயிடுச்சாலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா ட்ரிம் பண்ண அப்புறம் டாட் லென்த்தை வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆர் இன்னொரு ஃபங்க்ஷனை கூட நம்ம கால் பண்ணலாம். எப்படின்னா அது ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங் தான். ஸோ ஆப்வியஸாக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 23 சாரி ஃபஸ்ட்டு ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ ட்ரிம் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா 23 கேரக்டர் வந்திருக்கு. ட்ரிம் பண்ணாதது பார்த்திங்க அப்படின்னா 25 கேரக்டர் வந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸாக ஃபால்ஸ் வரும். எனக்கு நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்போ வேல்யூ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வெல்கம் மெசேஜ் டாட் ட்ரிம் அண்ட் ட்ரிம் பண்ணிட்டு நான் திருப்பி வந்து வெல்கம் மெசேஜ்லேயே வந்து நான் வந்து ரீஇனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே ட்ரூவாக மாறிடும். கேரக்டர் ஆப்வியஸாக கான்ஸ்ட் போட்டனால ஒர்க் ஆகலை. ஸோ இது வந்து லெட்டாக மாற்றிடுவோம். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து லைக் 23 அண்ட் எல்லாமே வந்து ட்ரூவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் ட்ரிம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னும் 2 கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா லைக் ஈக்குவல்ஸ் அண்ட் கண்டெய்ன்ஸ். ஸோ ஜாவாவில் வந்து கண்டெய்ன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். இங்கே வந்து இன்க்ளூட் அப்படின்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை வந்து கமெண்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இங்கே வந்து லைக் கன்சோல் லாகில் போயிட்டு வெல்கம் மெசேஜில் வந்து நான் வந்து வெல்கம் என்ற வேர்டு இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து வெல்கம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ வெல்கம் மெசேஜ் டாட் இன்க்ளூஸ். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக ட்ரூ பூலியன் தான் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்ததுன்னா ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஆப்வியஸாக இருக்குது. ஸோ ட்ரூன்னு வரும். ஸோ இப்போ டபிள்யூ வந்து இந்த வெல்கம் மெசேஜில் இருக்குது. பட் டபிள்யூ கொடுத்தா வருமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம்.
இருக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து ட்ரூ வரும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கேரக்டரும் இல்லை எந்த ஒரு வேர்டாக கொடுத்தீங்கனாலும் வரும். ஓகே. பட் மோஸ்ட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு கேரக்டர் உள்ளே இருக்கான்னு செக் பண்ணாதீங்க. மொத்தமாக ஒரு வேர்டு இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்ம டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஓகே. பட் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 1 செக் பண்ணாலும் சரி 2 செக் பண்ணாலும் சரி ஆப்வியஸ்லி இட் வில் ஒர்க். ஓகே. ஸோ டூப்ளிகேட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ஸோ இங்கே வந்து ஹை வெல்கம் இருக்குது, லாஸ்ட்லேயே வந்து வெல்கம் டு குறிமுறை டாட் வெல்கம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக ஏதாவது ஒன்று ஃபஸ்ட்டு மேட்சிங்கில் என்ன இருக்கோ அது இருந்தது அப்படின்னா வந்துடும். இப்போ இதே கே வந்து நான் கேப்ஸில் மாற்றிட்டேன்னா வருமா? வராது. ஏன் வராது அப்படின்னா அதே சேம் ஆஸ்கி கான்செப்ட் தான். ஸோ ஸ்மால் கேவும் கேபிட்டல் கேவும் ஆப்வியஸாக டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதனால் இது வந்து வராது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூட்ஸ் அப்படின்னா பார்ஷியலாக செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி 2 ஸ்ட்ரிங்கோட வேல்யூ சேமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டபுள் ஈக்குவல்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். டபுள் ஈக்குவல்ஸ்க்கும் ட்ரிபிள் ஈக்குவல்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரிம் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணியிருக்கோம், இன்க்ளூட்ஸ் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் வித் அண்ட் எண்ட்ஸ் வித் லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, போக போக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ டாடா பாய், டேக் கேர்.